வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நாம் தினமும் வாசிக்கின்ற வேத புத்தகத்திலே நம் ஆண்டவருடைய கட்டளைகளும் உண்டு, ஆலோசனைகளும் உண்டு. மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளின்படி வாழ்கின்ற பொழுது என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார் என்பதையும் வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி, அதாவது தீங்குகள் இன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். என்ன ஒரு அழகான வார்த்தை இது! இந்த வசனத்திலே யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தீங்குகள் இல்லை, ஆபத்துகளை பார்த்து பயம் இல்லை, அமைதியான வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஆபத்துகளுக்காக பயந்து கொண்டு வாழ்கின்ற மக்கள் உண்டு. எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அமைதி இல்லாமல் தவிக்கின்ற மக்கள் உண்டு. தீங்குகள் மத்தியிலும் வாழ்கின்ற மக்கள் உண்டு. ஆனால் வேதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகின்றது? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், அவருடைய வார்த்தையை கவனித்தால், அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் கண்ணில் படுகின்றதோ அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுகின்றன. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு எப்போதுமே வல்லமை உண்டு. ஒரு வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது என்னை அறியாமலேயே என் மனதிற்குள் வருகின்ற ஒரு கேள்வி, இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா? வேதம் என்ன சொல்லுகின்றது? செவி கொடுக்கிறவன் எவனோ? அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆண்டவரோடு வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஆசீர்வாதங்கள், தீங்குகள் இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, இந்த 3 காரியங்களுமே மனதிற்குள் நாம் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்கள் ஆகும். இதை நமக்கு வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஏன் தினமும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? எதற்காகவெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? எப்படி வாழ்ந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்? அதற்காகத்தான் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதற்காகவெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேக சமயங்களிலே நம்மை அறியாமலேயே சில பாவங்கள் நமக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் அறியாமலேயே சில காரியங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். வேத புத்தகம் முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்றது. நம்மை திருத்தும், நம்மை அழகுள்ளவர்களாய் மாற்றும். ஸ்டீட்டி ஸ்டட் தென் ஆப்பிரிக்காவிலே கடைசியிலே ஊழியம் செய்த இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மிஷனரி. ஆரம்பத்திலே சீனாவிலே ஊழியம் செய்தார், இந்தியாவிலே சில காலம் ஊழியம் செய்தார், தன் கடைசி நாட்களிலே தென் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்தார். மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். இங்கிலாந்து கிரிக்கெட் டீமிலே அங்கத்தினராக இருந்தார். செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக மிஷனரி ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய இறுதி நாட்களிலே ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து வேதத்தை புரட்டி கொண்டே இருந்தாராம். அப்பொழுது அவருடைய நண்பர், ஐயா, என்ன தேடுகிறீர்கள் வேதத்திலே என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், ஆண்டவருடைய வேதத்தை பல வருடங்களாக வாசிக்கிறேன், இன்னும் ஏதாவது கீழ்ப்படியாத வசனங்கள் இருக்கிறதா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, கீழ்ப்படிதல், அவருக்கு செவி கொடுத்தல் என்பது முக்கியமான ஒரு காரியம்.
ஆண்டவர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவர்களைத்தான் பயன்படுத்துகின்றார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ முழுமையாக மனதார உணர்ந்து கீழ்ப்படியுங்கள். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களோடு தங்கி இருக்கும். நேற்று உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.